புடலங்காய், வெங்காயம், தக்காளி இந்த 3 வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து ரிங் ஆம்லேட் பண்ண போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காய தோல் உரிச்சிக்கலாங்க. புடலங்காய் மேலே தோல் சீவிக்கலாம். லைட்டாக அப்படி சீவிக்கலாங்க. புடலங்காயில் இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வேஸ்ட். இது தக்காளி மேலே காம்பு பகுதி இருக்குல்லங்க, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துடலாங்க. இப்போ இது 3த்தையும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. ரிங் ஷேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச புடலங்காய்க்குள்ள இந்த மாதிரி விதை இருக்குங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ரிங் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற எட்ஜை கட் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு சின்னதாக இருக்கும். மேலே வெங்காயத்தோட காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை ரிங் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இது தனியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. ரிங் ஷேப்பில் வளையல் மாதிரியே இருக்குது பார்க்க. இப்போ இதை தான் நம்ம வந்து இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஆம்லேட் வந்து முட்டை இது பண்ணி கலக்கி ஊற்ற போகிறோங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. வெங்காய வளையல் இதோட நேம் நான் வச்சிருக்கிறது. அடுத்து அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணிக்கலாங்க ரிங் ஷேப்பில். இந்த சைடை கட் பண்ணி எரிஞ்சிருங்க, வேணாம். இப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இப்போ உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நடுவில் வர என் பையன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது விழுந்து போச்சு, இது விழுந்து போச்சின்னு சொல்லிட்டு, அது வேணும் இது வேணும், எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு. வரேன்ப்பா, ஒரு நிமிஷம் வரேங்க. இப்போ 3 வெஜிடபிளையும் வந்து கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். இப்போ முட்டை கலக்கிக்கலாங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க ஒரு பவுலில். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தோசை தவா வச்சுக்கலாங்க. தோசை கல் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெஜிடபிளாக வச்சுட்டு வரலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இதுக்குள்ள கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். ஃபில் பண்ணிக்கோங்க உள்ள அந்த ரிங்ஸ்குள்ளலாம். முட்டை வரவே மாட்டேங்குதுங்க கரண்டியில் எடுக்க திரும்ப கீழேயே ஊற்றுது. இங்கே பாருங்கள், எடுக்கிறேன் திரும்ப கீழேயே ஊற்றுது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வந்து முட்டை ஊற்றி இருக்காங்க அதுக்குள்ளே ரிங்ஸ்குள்ளே. இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை. இப்போ இது ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க எல்லாமே. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸில் வந்து இந்த மாதிரி எக் ஆம்லேட், இந்த மாதிரி ரிங் ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்க கொஞ்சம் சத்தாக இருக்குங்க. வெறும் ஆம்லேட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிளை வச்சு போட்டு கொடுங்க இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ரெண்டா பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் எடுத்து தட்டில் போட்டாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சுடு சுடு சுடு. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் தக்காளி மட்டும்தாங்க இது வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி புளிக்குதுங்க லைட்டாக தக்காளி. பட் வந்து ஆனியன் இந்த புடலங்காலாம் சூப்பராக இருக்குங்க. சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கா?